கப்கேக் கான்வர்சேஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்னு சொல்றதை விட நான் சமீபத்துல படிச்ச ஒரு கோட். அந்த கோட்டை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட தாட் ப்ராசஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னன்னா, த வேர்ல்ட் நீட்ஸ் மோர் திங்கர்ஸ் அண்ட் நாட் ரிப்பீட்டர்ஸ். அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, வி ஆல் ஆர் பீயிங் ரிப்பீட்டர்ஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர், இன்க்ளூடிங் மீ. என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயோ யார் மூலியமோ கேட்ட விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட மூளைய காம் அண்ட் கம்போஸ்டா விட்டு நம்ம திங்க் பண்றோமான்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துருச்சு. இட் இஸ் அ வெரி காமன் கன்சர்ன். நம்ம வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம, விதவுட் கொஸ்டினிங் எனிதிங், விதவுட் நோயிங் த ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் ஆஃப் சம்திங், வி ஆர் ஜஸ்ட் பிளைண்ட்லி ரிப்பீட்டிங் வாட் சம்ஒன் ஹஸ் செட். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, we are not letting ourselves to be bored these days. நம்மள போர் அடிக்க விடுறதே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சும்மா ஒரு ஸ்டார் கேசிங் பண்றதோ, இல்ல பறக்க பறக்க கிரௌட வேடிக்கை பார்க்கறதோ, இந்த மாதிரி நம்ம போர் அடிக்க விடுறதே கிடையாது. எனி டைம் இஸ் ஸ்க்ராலிங் டைம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் இதுல. எனி டைம் இஸ் ஸ்க்ராலிங் டைம் ஃபார் அஸ். ஸ்க்ராலிங் டைம்ல என்ன பண்றோம்? 5 மோட்டிவேஷனல் வீடியோ, 2 குட்டி ஸ்டோரி, 4 vlog, 5-6 தமிழ் கவிதை. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம படிக்கிற புக்ஸ்ல உள்ள ஐடியாலஜிஸ் அண்ட் அந்தந்த பர்டிகுலர் ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், இது எல்லாமே நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. பிரெயின்ல ஸ்டோர் ஆக நம்ம ஆக்சுவலாவே என்ன ஆகிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஐடியாலஜிஸை நம்ம ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கேட்டோமா, எங்கேயோ யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆங்ஸைட்டிலயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ இருந்தாங்கன்னா, அந்த மோட்டிவேஷன் வீடியோ இங்க ரிப்பீட் பண்றது ஃப்ரெண்டு கிட்ட. ஸோ இந்த மாதிரி we are literally being repeaters. இதுக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஆக்சுவலா இந்த டிவியில கமர்ஷியலைஸ் சேனல்ஸ், டிவிஸ்ல வர்ற ரியாலிட்டி ஷோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு தெரிஞ்ச 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிங், டான்சிங். நம்ம குழந்தைங்களை ஒண்ணு பாட்டு கத்துக்க அனுப்புறது, இல்ல டான்ஸ் கிளாஸ் கொண்டு போய் விடுறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட எவ்வளவு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டு போலாம். ஆனா இப்போ அதெல்லாம் எவ்வளவு பேர் குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் பண்றாங்க? இந்த சிங்கிங், டான்சிங்கை தவிர்த்து அங்கெல்லாம் கொண்டு போய் விடுறாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா, ஸ்கேட்டிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜக்லிங், அந்த ஹூலா ஹாப். அதுக்கப்புறமேட்டா பாத்தீங்கன்னா, கராத்தேக்கு முன்னாடி வீட்டுல வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. கராத்தேக்கு முன்னாடியே நம்ம அடிமுறைன்னு ஒரு பிராக்டிஸ் இருந்தது. அதுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க ஊர்ல நான் பார்த்திருக்கேன். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சிலம்பம் நிறைய இருக்கு. அதுல அவங்க கேட்டா பெரிய லிஸ்டே அவங்க கொடுப்பாங்க. லேர்னிங் சம் அதர் நியூ லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்றது, கார்டனிங், டூயிங் சம் வாலண்டியரிங் சம் லோக்கல் சேரிட்டிஸ். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே ஓரங்கட்டிட்டு சிங்கிங் அண்ட் டான்சிங் தான், அதுதான் ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப நாளாவே நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த டாபிக்னு கூட சொல்லலாம். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஷீ இஸ் ஆர்கனைசிங் அ மாஸ்டர் கிளாஸ். ஒரு ஹோம் பேக்கர் இருக்காங்க. ஷீ இஸ் ஆர்கனைசிங் அ பேக்கிங் கிளாஸ். ஸோ இவங்க 2 பேரும் பண்றத ஒரு 100 பேர் ரிப்பீட் பண்றாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் மாஸ்டர் கிளாஸ். அந்த மாஸ்டர் கிளாஸ் போறவங்களுக்கு அதோட ப்ரோஸ் அண்ட் கோன்ஸை திங்க் பண்ணிட்டு போறாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாஸ்டர் மேக்கப் கிளாஸ் அண்ட் பேக்கிங் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ற மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஹோம் பேக்கரா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியுதா தே ஆர் கிரியேட்டிங் more number of competitors rather than concentrating on the clients. அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேட்ச்ல ஐ ஹவ் சீன் மேக்கப் ஆர்டிஸ்ட் டூயிங் 100 ஸ்டூடெண்ட்ஸ், 200 ஸ்டூடெண்ட்ஸ். வாவ், உங்க ஃபீல்டுக்கு நீங்களே இவ்வளோ காம்படிட்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்களா அப்படின்லாமே எனக்கு தோணி இருக்கு. இந்த இவ்வளோ பேருக்கு உங்க ஸ்கில்லை நீங்க டீச் பண்றீங்கன்றதை விட உங்க ஃபீல்ட்ல நீங்க காம்படிட்டர்ஸா அதிகப்படுத்திட்டு போறீங்க. உங்க கிளையண்ட் சாட்டிஸ்பாக்சனை கீழே குறைச்சு எடுத்துட்டு வந்துடுறீங்க. இதுல வந்து நமக்கு நிறைய கோன்ஸ் இருக்குன்னு நான் சொல்வேன். இந்த மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க, பேக்கிங் கிளாஸ் அட்டென்ட் பண்றவங்க எல்லாம்
சின்னதா சில கோன்ஸ் நீங்க எழுதி பார்த்தாலே ஓ இதெல்லாம் டிராபேக்ஸா இருக்கு போல இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை கூட யோசிக்காம அந்த அளவுக்கு நம்ம ரிப்பீட்டர்ஸா மாறிட்டு இருக்கோம். இதுல நீங்க என்னென்ன யோசிக்கணும் அப்படி ஒரு மாஸ்டர் மேக்கப் கிளாஸ்க்கு போறீங்களோ இல்ல ஒரு பேக்கிங் கிளாஸ்க்கு போறீங்களோ நீங்க இந்த பாயிண்ட்ஸை யோசிச்சுட்டு போங்க. will I be able to get regular clients? will I be able to get a loyal customer and entrepreneur relationship? இந்த லாயல்ன்ற வார்த்தை சொல்றேன்ல, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நான் சொல்றேன். see இயர்ஸ் பேக் என்னோட மேரேஜுக்கு முன்னாடிலாம் வி ஹேட் ஃபேமிலி டாக்டர். அதாவது எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து 10 பேர் டச்வுட். ஸோ எங்க 10 பேருக்கும் என்னோட எல்லா கசின்ஸுக்குமே வி ஹேட் ஒன் ஃபேமிலி டாக்டர் ஹூ இஸ் அ ஜென்ரல் பிசிஷியன். அந்த ஊர்ல அவர் ஒரு நல்ல பெரிய ஜென்ரல் பிசிஷியன். ஸோ அவருக்கு ஹி நோஸ் என்டையர் ஃபேமிலிஸ் கேஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த மாதிரி ஒரு லாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குமா? ரெண்டாவது என்னோட கல்யாணம் வரைக்கும், அதாவது எங்க அப்பா கல்யாணத்துல ஸ்டுடியோல போட்டோ எடுத்தவங்க அவங்க தம்பி ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னோட கல்யாணத்துக்கும் போட்டோ எடுத்தாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு லாயல் கஸ்டமர் அண்ட் ஆண்டர்பிரனர் ரிலேஷன்ஷிப் உங்களால கொண்டு வர முடியுமா? இவ்வளவு காம்படிட்டர்ஸை ஏத்தி விட்டுட்டு will you be able to stand out in this competition? அது யோசிக்கிறது கிடையாது. இதனால ஈக்குவலா காம்படிட்டர்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன். இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன்னா அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைசிங் இருக்கிறதே கிடையாது. ஐ எம் சேயிங் இட் ஃபார் போத் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் பிரைசிங்கே இருக்காது. ஒன் வில் பி டூயிங் த சேம் ஒர்க் ஃபார் 50,000, then other one will be doing the same work for 5,000. So there is lack of regulation in the industry. And மேக்கப் ஆர்டிஸ்ட் போறவங்களோ இல்ல பேக்கிங் கிளாஸ் போறவங்களோ அதே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா டிக்ரீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் இது வந்திருக்கு. இதுக்கு காரணமும் என்னன்னு பாத்தீங்கன்னா we all are becoming repeaters and not thinkers. ரெண்டாவது எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சா? மூணாவது எக்ஸாம்பிள் எனக்கு பர்சனலா நடந்துச்சுன்னு நான் சொல்லலாம். நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதோ ஒண்ணு நான் வந்து அதுல சக்சீட் ஆகிறேன் இல்ல ஃபெயிலியர் ஆகிறேன், அது இட்ஸ் அப் டு மீ. இது நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னப்போ என்னை டிமோட்டிவேட் பண்ணவங்க தான் நிறைய, என்னோட கான்ஃபிடன்ஸ் உடைச்சவங்க தான் நிறைய. ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப் சேனல் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னப்போ என்னோட கான்ஃபிடன்ஸ் என்டையரா உடைச்சவங்க தான் நிறைய பேர். ஏன்னா ஐம் அ ஹோம் பேக்கர். நானே ஹோம் பேக்கர்ன்றதுனால நீ ஏன் வந்து குக்கிங் வீடியோஸ் ஐ கேண்டியா ஷூட் பண்ணி குக்கிங் வீடியோஸ் ஏன் போடக்கூடாது? நீ ஏன் உன்னோட கிளாஸஸ் ஷூட் பண்ணி போடக்கூடாது? டெய்லி நீ குக் பண்றதை ஏன் நீ போடக்கூடாது? அப்படி கேட்டவங்க தான் அதிகம். அவங்களுக்கு நான் இந்த வீடியோல தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ரிப்பீட்டர். எல்லாருமே இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்து இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா குறைஞ்சது 1 மினிட்டுக்கு அத்தனை குக்கிங் வீடியோஸ். எவ்ரி ஒன் இஸ் குக்கிங் 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 எவ்ரி ஒன் இஸ் குக்கிங். ஷார்ட்ஸ்ல வீடியோஸ்ல குக்கிங் டெய்லி ரொட்டீன். நான் ப்ரீவியஸ் வீடியோல பேசியிருந்தேன்ல, டெய்லி ரொட்டீன் காமிக்கிறது. இதுதான் ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டேக் அ டிஃப்ரெண்ட் பாத். ஸோ என்னையுமே ரிப்பீட்டர் ஆக்க பார்த்தாங்க. நீ ஹோம் பேக்கர் தான், உனக்கு சமைக்க தான் தெரியும், உனக்கு கேக்ஸ் பண்ண தான் தெரியும், நீ அதை மட்டும் பண்ணு, நீ ஏன் பேசணும்னு புதுசா ஒரு ஜர்னருக்குள்ள போற. அப்ப நான் சொன்னேன், சி நெவர் மைண்ட், இதுல நான் வந்து சக்சீட் ஆகணும்னே அவசியம் இல்லை. ஐ கேன் பி அ எபிக் ஃபெயிலியர் இன் திஸ், இந்த யூடியூப் சேனல்ல, பட் ஐ பி சாட்டிஸ்ஃபைட். என்னோட மூளைக்கு யோசிச்சு என்னோட திறமைக்கு யோசிச்சு நான் ஏதோ புதுசா ஒண்ணு பண்ணி அதுல தோத்து போயிருக்கேன், நானா இருந்து அதுல தோத்து போயிருக்கேன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிப்பீட் மோட விட்டுருங்க. ஸ்டார்ட் திங்கிங், சிட் டவுன், லெட் யோர் மைண்ட் பி. கொஞ்ச நேரம் போர் அடிக்கட்டும், தூங்குங்க, போர் அடிக்கட்டும், ஏதாச்சும் யோசிங்க. யோசிக்கும் போது யோர் தாட் ப்ராசஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இந்த எல்லார்கிட்ட இருந்தும் வர்ற ஐடியாலஜிஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டஃபோட எக்கோஸ் உங்க மைண்டுக்குள்ள போட்டு ட்ரக் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஸோ அதான் இன்னையோட மனக்குமுறல்கள். இதான், இதான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். See you all in another video. Thank you.